உங்கள் எல்லாத்துக்குமே ஃபாஸ்டட் கார்டியோ தெரியும், ஆனால் ஃபாஸ்டட் லிஃப்டிங் தெரியுமா? ரமதான் சீரியஸ் வாங்க பார்க்கலாம். ட்ரெயின் லைக் அன் அத்லெட் டே 21. இன்னைக்கு அஷர் தொழுகை முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல் ஜிம்முக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஜிம்மு படியில் கால் எடுத்து வைக்கும் போது தெரிஞ்சு உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லைன்னு. ஆனாலுமே ஃபுல் வாட்டர் ஃபாஸ்டிங்லையுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு என்ன ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் காட்டுறதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. போயிட்டு அப்படியே வார்மப்புக்கும் ஷோல்டர் மொபிலிட்டிக்கும் சேர்த்தாப்பில் கம்பு எடுத்து அங்கே ரெண்டு சுற்றி இங்கே ரெண்டு சுற்றியாச்சு. வழக்கமாக பண்ணுற வார்மப்பை பண்ணி ஒரே போராக இருக்குது. அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் டியூப் வார்மப்பை ரெஸ்லஸ்ட் இருந்து ஆட்டையை போட்டிருக்கிறோம். இது சும்மா ஜாலியாக டான்ஸ் ஆடுறா போல மஜாவாக இருந்துச்சு. இதை கார்டியோ கூட பண்ணலாம் போல. அடுத்து நம்ம அப்பர் பாடியோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங்காக வெயிட்டட் புல்அப்ஸ் தான் போடுறோம். நோம்புல கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்னு மைண்ட் மைல்டா கேட்டுச்சு. போவோம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி உடம்பு சொன்னதை கேட்டு நானும் பின்னாடியே போயிட்டேன். புல்அப்ஸ்ல 7, 10, 15 kgs சொல்லிட்டு ஹெவியாவே போயிட்டேன். யூஸ்வலா 10 hours மேல ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது இன்டென்சிட்டி வால்யூம் வெயிட்ஸ் எதுலையுமே ஹெவியா புஷ் பண்ணக்கூடாது. எதனாலனா இந்த டைம்ல உங்க பாடி கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் கிளைகோஜனை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி காலி பண்ணிருக்கும். ஸோ இந்த டைம்ல உங்க பாடி எனர்ஜி சோர்ஸ்க்காக அதிகமாக ஃபேட்டா தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். அதனால இந்த டைம்ல உங்க பாடி குளுக்கோஸ்ல ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி எஃபிஷியன்ட்டா குயிக்கா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைமிங்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதிகமான ரெப்ஸ் அண்ட் செட்ஸ் பண்றது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த டைம்ல ஒர்க் அவுட் பண்றது அவ்வளோ எஃபெக்டிவா எனக்கு தெரியல. ரமதான்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கு எது பெஸ்ட் டைம் சொல்லி வர வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு பார்ப்போம்ல.